ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய விளாக்னா, இன்னைக்கு சாம்பாரும் காலிஃப்ளவர் பொரியலும் வைக்க போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு இப்போ தான் காலையில் தான் வந்தோம். வீடியோ ஒன்றும் எடுக்கல, வீடியோவும் இல்லை. ஊருக்கு போயிட்டேன். ஊரில் வந்து திடீர்னு அண்ணன் இறந்து போனாங்க. அதனால் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு 15 நாள் ஆயிடுச்சுங்க. வீடியோவே எடுக்க முடியல. ஊரில் போயும் வீடியோ எதுவும் எடுக்கல. பழைய வீடியோ தான் நான் போட்டுட்டு இருந்தேன். சாரி எல்லாருக்கும். இனிமேல் கண்டினியூவாக வரும் வீடியோ பாருங்கள். இப்போ வந்த உடனே வீடியோ எடுக்க முடியாது. அதனால் காலையில் சாம்பாரும், மதியம் லஞ்சுக்கு சாம்பாரும் காலிஃப்ளவர் பொரியலும் பண்ண போகிறாங்க. இதை விளாக்காக எடுத்து போடுதேன் பாருங்கள். 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுதுங்க. எனக்கு இன்னும் 300 தான் வரணும். வந்தது உடனே நான் அதை ஒரு மினி விளாக்காக எடுத்து போடுதேன். எல்லாரோட சப்போர்ட்னாலையும் ஆதரவுனாலையும் தான் எனக்கு இந்த மாதிரி 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட்டு தாங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவு இருக்கிறனால தான் எனக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு. நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கண்டினியூவாக வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது ரெசிபி தேவைனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி சாம்பாரும் காலிஃப்ளவர் பொரியலும் பண்ண போகிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறமா நான் டைம் கிடைக்கும்போது வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. வந்து காலையில் தான் வந்து இறங்கினேன். நாகர்கோவில் டு தாம்பரம் வண்டியில் வந்தேன். 4 மணிக்கு வந்து இப்போ காலையில் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து சாம்பாரும் காலிஃப்ளவர் பொரியலும் பொரிய போகிறாங்க மதியம் லஞ்சுக்கு. காலையிலேக்கு கொஞ்சம் அரிசியும் உளுந்தும் போட்டு கஞ்சி கணக்கும் வச்சுட்டேன். காலையிலேக்கு வேறு எதுவும் மாவு எதுவும் இல்லை, இனிமேல் தான் அரைக்கணும். அதனால் காலையில் கொஞ்சம் கஞ்சி கணக்குன்னு வச்சாச்சு. லஞ்சு வீடியோ பார்க்கலாம். காலையிலேக்கு கஞ்சி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை மட்டும் போட்டு இறக்கணும்னா கஞ்சி ரெடி. கருவேப்பிலை எந்த அளவுக்கு போடுதோமோ அந்த அளவுக்கு அந்த கஞ்சி வந்து நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உப்பு, பூண்டு, ஜீரகம், பெருங்காயம், ஒரு துண்டு இஞ்சி நச்சு போட்டிருக்கேன். இஞ்சிக்கு பதில் சுக்கும் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. சளியே இறக்கும். அதேமாதிரி காய்ச்சல் எதுவும் இருந்தாலும் இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிடலாம். சூட்டோடு சாப்பிட்டிங்கன்னா விறுவிறுன்னு வேர்த்துருங்க. வேர்த்து உங்களுக்கு காய்ச்சல் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு உளுந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் பாசி பருப்பும் போட்டு வைக்கலாம், பாசி பயிரும் போட்டு வைக்கலாம். இப்போ லஞ்சுக்கு வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. காலிஃப்ளவரு, முருங்கைக்காய், அப்புறமா காலையில் எங்கள் வீட்டால் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க கொஞ்சமாட்டு. நீ அப்புறமா தேவைக்கு தந்தபடி போய் வாங்கிவிடணுங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருக்காங்க. பூண்டு, மிளகா. திடீர்னு போனனால எதுவுமே எடுத்து வைக்கல. அரை மணி நேரத்தில் கிளம்பிட்டோம் நாங்கள் ஊர்லேருந்து போகணும் வந்த உடனே. அதனால் அப்படியே போட்டு போயிட்டேன். இப்போ காய் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இதை பொரித்து நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்டு சாம்பார் வைக்கலாங்க. தக்காளி போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு களைஞ்சி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் வந்து நம்ம பருப்பை கழுவி வேக வச்சுக்கலாங்க. ரேஷன் பருப்பு தான் 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிடணுங்க. ரேஷன் பருப்புங்க வந்து 5 விசில் விடணும். நான் ஃபஸ்ட்டு வந்து 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு விசிலில் காய்கறி போட்டு எடுப்பேங்க. ஃபஸ்ட்டே நம்ம காயெல்லாம் போட்டாச்சுன்னா குழன்னு குழஞ்சி முருங்கைக்காலாம் நாராக போயிடும். அதனால் நார்மலாக கடையில் உள்ள பருப்புனா 3 விசில் விட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு விசில் பருப்புக்கு காய்க்கு விட்டு எடுங்கங்க, கரெக்டாக இருக்கும். இதை கழுவி எடுத்துக்கலாம். பருப்பை வந்து கழுவி எடுத்தாச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். கொஞ்சமாக எண்ணெய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். குக்கரில் வந்து வெளியில் வராதுங்க. நம்ம விசில் அடிக்கும்போது வெளியில் வராது. ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றினா போதும். நல்லெண்ணெய், தேங்காய் எதனாலும் ஊற்றிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றிக்கலாம். தண்ணி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பருப்பை. ஊருக்கு போயிட்டு வந்தனால எல்லாத்தையும் கழுவி தான் யூஸ் பண்ணணுங்க. கழுவாமல் யூஸ் பண்ணால் பூச்சி எதுவும் இருக்கும். ரெண்டு நாளும் எடுக்கலனாலே இந்த பாத்திரத்துலேருந்து பூச்சி வந்து உட்காந்துருங்க. 8 கால் பூச்சி. 15 நாள் ஆயிடுச்சு. கழுவி வச்சாச்சு. அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. அரிசியும் களைஞ்சி இன்னொரு அடுப்பில் வச்சுக்கலாங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். கழுவி
நம்ம தண்ணி வச்சு வடிச்சுக்கலாம். சாதத்துக்கு இன்னொரு அடுப்பில் வச்சுக்கலாங்க. வெந்நீர் போட்டு வச்சுருக்கோங்க. வெந்நீர் குடிக்கலன்னா சளி பிடிச்சிக்கிடுது உடனே. அதனால் வெந்நீர் போட்டு வச்சாச்சு. சாதத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். சாதத்துக்கு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ காயை நறுக்கி எடுத்துக்கலாங்க. குக்கரில் பருப்பு வெந்துருச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூப்பராட்டு வெந்திருக்கு பாருங்க. நல்லா இந்த மாதிரி வேகணுங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம காய் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டுங்க 3 போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் முள்ளங்கி போடலாம், அப்புறமா பீன்ஸ் போடலாம், என்ன காய்கறினாலும் போட்டுக்கலாங்க. இது போட்டாச்சு. காய் போட்டாச்சு. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க. அப்படியே போட்டு மூடி நம்ம ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில், 2 விசில் விட்டாலே குழஞ்சிருங்க. ஒரு விசில் விட்டு எடுங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு விசில் விடட்டும், நம்ம எடுத்துக்கலாம். காயும் வெந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வெந்திருக்குங்க காய் வந்து. இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றணுங்க. அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக கிடக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றுங்க. நல்லா கரைஞ்சிரும் உங்களுக்கு, கட்டி படாது. 3 ஸ்பூன் போட்டிருக்காங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றா இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றலைன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரைச்சி ஊற்றியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளி கரைசல் ஊற்றிக்கலாங்க. புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு போட்டால் போதும். சாம்பாருக்கு வந்து தக்காளி 2 தக்காளி போடுதோம் நம்ம. ரொம்ப புளிப்பு கரைச்சாலும் நல்லா இருக்காதுங்க. அதனால் கொஞ்சமாக புளி கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் புளி. இந்த அளவுக்கு போடுங்க, கரெக்டாக இருக்கும். வந்து இதில் மல்லித்தழை போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பருப்பில் நம்ம போட்டிருக்கோம். அப்புறமா உப்புங்க. உப்பு சாம்பார் தந்தடி போட்டுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். சூப்பரான சாம்பார் தயாருங்க. நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. கொதிக்க விட்டு நம்ம தாளிச்சுக்கணுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ தாளசம் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க, சாம்பாரக்களை இறக்கியாச்சு. தாளசம் பண்ணதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அப்புறமா கடுகு அரை ஸ்பூனுங்க. சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கணுங்க. தாளிச்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு தாளிச்சிடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் இல்லைன்னா ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப போடணும் வேண்டாம். ஒரு வெங்காயம் போட்டாலே போதுங்க, நல்ல மணமாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து. தாளசம் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு சிவந்து வந்ததும் நம்ம ஆட் பண்ணிடணும்.
சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண அடுப்பில் வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு ஹீட் ஆகட்டும், நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காய், சீரகம், பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு குறகுறப்பாக அரைச்சியும் போடலாம். பச்சை மிளகா போட்டு நம்ம பச்சை மிளகாவும் வெங்காயம் கட் பண்ணி தேங்காய் பூ துருவி போட்டு வைக்கலாம். அது இல்லைன்னா சிக்கன் 65 மசாலா இருக்குது பாருங்கள், அந்த மசாலா போட்டு வைக்கலாம். அது இல்லைன்னா கொஞ்சமாக வரமிளகா போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு வச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு வைக்க போகிறேன். தேங்காய் போட்டு வச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க, அதனால இன்றைக்கி தேங்காய் போட்டு வைக்க போகிறேன். தேங்காவை துருவி தான் போட்டு வைக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகுங்க, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயங்க, ஒரு பெரிய வெங்காயமாக போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், காலிஃப்ளவர் தந்தோடு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து கருவேப்பிலை தழைங்க, மிளகா வந்து டப்பு டப்புன்னு தெரிக்கும், விதையெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஊரில் போய் நல்ல சளி பிடிச்சிருச்சுங்க, தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சு. அம்மா ஊரில் ஆறு போகுது, ஆற்றுலலாம் போய் குளிச்சுட்டு வந்தேன். அது நல்ல சளி பிடிச்சிருக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. காலிஃப்ளவருக்கு தந்தோடி உப்பு போட்டாச்சு. அடுப்பு வந்து மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணுனாலும் எடுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம வேக வச்சாலும் வெந்துடுங்க. ரொம்ப தண்ணி தோடாது, டேஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு. நல்லா லைட்டாக தண்ணி தொளிச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போடாமலும் பண்ணலாம், போட்டும் பண்ணலாங்க. இது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் வரமிளகாய் தூளும் போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. தேங்காய் போட்டு பண்ணால் எங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பண்ணி சாப்பிட்டு பழகிட்டேன், அதனால் கொஞ்சம் மட்டும் தேங்காய் போட போகிறேன். இப்போ மூடி வச்சுக்கிடலாம், கொஞ்சம் வேகட்டுங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க, நல்லா வெந்துடும். அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க, சீக்கிரம் வெந்துருங்க. காலிஃப்ளவர் வந்து சாம்பாரை மூடி வச்சாச்சு. காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம கிண்டி இறக்கணும்னா காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடிங்க. அருமையாட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடிங்க, இறக்கிடலாம். தேங்காய் போட்டு கிண்டி எடுத்தாச்சு. சூப்பரான லஞ்சு ரெடிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. லஞ்சு வந்து சுட சுட சோறு, அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறமா காலிஃப்ளவர் ஃப்ரைங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சூப்பரான லஞ்சுங்க. எங்கள் வீட்டில் லஞ்சு பார்த்தாச்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாம்பாரும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள். இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.